வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார். இவரை நீங்கள் 2 நாளாக சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இவருக்கு என்னதான் ஆச்சு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயிலில் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அங்கே கார் பார்க்கிங்க்கு விட வந்த ஒரு ஓனரு கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் இவர் கையில் சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அஜித் குமாரும் காரை பார்க் பண்ணிட்டு திரும்பி சாவியை கொண்டு வந்து அந்த ஓனர்கிட்டே கொடுத்துட்டாங்க. அந்த கார் ஓனரு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காரில் இருந்த நகையை காணாமல் போயிருச்சு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அஜித் குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே விட்டுட்டாங்க. திரும்பி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் காலையிலேயே அஜித் குமார் வீட்டுக்கு போய் அஜித் குமாரையும் அவங்க தம்பியையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அஜித் குமாரும் அவங்க தம்பியும் விசாரணை தானே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் திரும்பியும் அஜித் குமார் தம்பி தான் வீட்டுக்கு போயிருக்காங்களே தவிர அஜித் குமார் வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க பேரண்ட்ஸும் என்னடா போகும்போது அஜித் குமாரும் தம்பியும் போனாங்க, நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அஜித் குமார் தம்பி மட்டும்தான் வந்திருக்காங்க, அஜித் குமார் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனால் அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது, அஜித் குமார் இறந்துட்டாருன்ட்டு. ஸோ இந்த கேப்பில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாரணை கூட்டிட்டு போன போலீஸ் அஜித் குமாரை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாத்தூள் தூவியும் பிவிசி பைப்புனால விடாமல் அடிச்சும் குடும்பப்படுத்தியிருக்காங்க. அந்த வழியை தாங்க முடியாத அஜித் குமார் கடைசியில் இறந்தும் போயிடுறாரு. இதனால் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் அஜித் குமாருக்கு நீட் ஜஸ்டிஸுங்கிற ஒரு முழக்கத்தை போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருடாத விஷயத்துக்கு விசாரணைன்னு கூட்டிட்டு போய் திரும்பி கொண்டு வந்து வீட்டில் விடாமல் அவர் அடிச்சே கொண்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அஜித் குமார் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தப்பை பண்ண அந்த போலீஸ்காரங்களை என்ன பண்ணலாம் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.